பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 2வது அதிகாரம் 31-32 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்பதாக. சிமியோன் கண்ட இரட்சணியம், த சால்வேஷன் தட் சிமியன் ஃபவுண்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த பூமியில் உலக இரட்சகராக அனுப்பினார். அவருடைய பிறப்பை குறித்து முன்னறிவித்த தூதர்களும் அவரை இரட்சகராகவே வெளிப்படுத்தினர். இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே நான் வந்தேன் என்று இயேசுவும் கூறினார். ஆகையால் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு வாழ இந்த பண்டிகை காலங்களில் உங்களை முழுவதுமாய் அர்ப்பணியுங்கள். மேற்குறிப்பிட்ட வசனம் சிமியோன் என்ற வயோதிப தீர்க்கதரிசி கூறிய வார்த்தைகளாய் காணப்படுகிறது. சிமியோன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவராய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவராயும் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவரோடே இருந்தார். கிறிஸ்துவை காண்பதற்கு முன்பாக அவர் மரிப்பதில்லை என்று அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகையால் அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்காக காத்திருந்தார். ஒவ்வொரு நாளும் ஆவலோடு மேசியாவை காண்பதற்காக தேவாலயத்திற்கு வருவார். ஒரு நாள் வழக்கத்தின்படி தேவாலயத்திற்கு வந்திருந்த வேளையில் இயேசுவாகிய பாலகனை மோசேயின் பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணுவதற்காக மரியாளும் யோசேப்பும் தேவாலயத்திற்கு கொண்டு வந்திருந்தார்கள். அந்த வேளையில் இயேசுவாகிய பாலகனை கையில் ஏந்தி ஆவியினால் ஏவப்பட்டு உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று அறிக்கையிட்டான். உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு மரிக்க அனுமதிக்கிறீர் என்றும் சொன்னார். இயேசுவே சகல ஜனங்களுக்கும் பிதாவாகிய தேவனால் ஆயத்தம் பண்ணின இரட்சணியம். அவர் ஒருவரே ஜனங்களை பாவங்களிலிருந்து விலக்கி ரட்சிக்கிறவர். இயேசு என்ற பெயரின் அர்த்தம் இரட்சகர் என்பதாக காணப்படுகிறது. பூமியில் தோன்றின ஒருவர் கூட கிறிஸ்துவை இரட்சகராக கண்டுபிடிக்கவில்லை என்றால் அவர்களுடைய மரணம் சமாதானத்தோடு இருப்பதில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்ற நாமத்தை தவிர வேறொரு நாமம் கொடுக்கப்படவும் இல்லை. நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கைகள் உங்களை ரட்சிப்பதில்லை. புண்ணிய ஸ்தலங்களுக்கு கடந்து செல்லுவதால் ரட்சிப்பை பெற்றுவிட முடியாது. நம்முடைய நற்கிரியைகள் நமக்கு ரட்சிப்பை அளிக்க முடியாது. ஆகையால் இயேசுவாகிய இரட்சணியத்தை நம்முடைய கண்கள் கண்டு அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். காலதாமதம் செய்யாதபடி உங்கள் பாவங்களை இயேசுவிடம் அறிக்கையிட்டு அவர் இலவசமாய் அருளுகிற இரட்சிப்பை சுதந்திரியுங்கள். அப்போது மரணம் கூட உங்களுக்கு சமாதானமாய் காணப்படும். 1912 ஆண்டு ஏப்ரல் 15 அதிகாலை வேளையில் ஆண்டவராலும் மூழ்கடிக்க முடியாத கப்பல் என்ற பெயர் பெற்ற டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையில் மோதி மூழ்க ஆரம்பித்தது. உல்லாசமாய் பொழுதை கழித்து கொண்டிருந்த அநேகர் மரித்து போனார்கள். அந்த கப்பலில் ஜான் ஹார்ப்பர் என்ற தேவ மனிதனும் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு ஓர் உயிர் மீட்சி மேற்சட்டை கிடைத்தது. அவர் அதன் மூலம் தன் உயிரை காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் அந்த வேளையிலும் தன் ஊழியத்தை கைவிடவில்லை. தான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஆகையால் மரித்தாலும் சமாதானத்தோடு ஆண்டவரிடம் சென்று விடுவேன் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் திரளான ஜனங்கள் மரண பயத்தோடு உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பார்த்தார். அவர்களிடம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கூறினார். அவர் அருகே ஸ்காட்லாந்தை சேர்ந்த அக்யூலா வெப் என்ற இளைஞன் உயிரை காக்க போராடி கொண்டிருந்தார். அவனிடம் ஜான் ஹார்ப்பர், நீ இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டாயா, ஆண்டவரோடு ஒப்புரவாகி விட்டாயா என்று கேட்டார். அவன் இல்லை என்றான். உடனே தன் உயிர்மீட்சி மேற்சட்டையை அவனிடம் வீசினார். தன்னை குறித்து கவலைப்படவில்லை. தண்ணீரில் மூழ்கினாலும் பரலோகத்தில் ஆண்டவரோடு இருப்பேன் என்ற நம்பிக்கை அவரிடம் காணப்பட்டது. சற்று நேரத்தில் கடலில் அவர் மூழ்கி இறந்துவிட்டார். ஆனால் அக்யூலா வெப் என்ற இளைஞன் தப்பி பிழைத்தான். இயேசுவை இரட்சகராக கண்டுகொண்டான். நான் தான் ஜான் ஹார்ப்பருடைய ஊழியத்தால் சந்திக்கப்பட்ட கடைசி ஆத்துமா என்று எங்கும் சாட்சி பகர்ந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட கடைசி தருணத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டியதில்லை. இயேசுவை இன்றே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். நித்தியத்தை சமாதானத்தோடு எதிர்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களை தேடி கண்டுபிடித்து ரட்சிப்பதற்காகவே நீர் இந்த பூமியில் மனுக்கோலம் எடுத்து அவதரித்தீர். அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மை இரட்சகராய் கண்டுகொள்வதற்கு
பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் கொடுப்பீராக. யாராகிலும் தாங்கள் ஏற்கனவே பெற்ற ரட்சிப்பை இழந்து போனவர்களாய் காணப்படுவார்கள் என்றால் இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை மீண்டும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து உற்சாக ஆவியினால் தாங்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகளை எல்லா விதங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.